السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 75 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 76வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் நாம் அரபி இலக்கணத்தை கற்று அரபி மொழியும் நாம் தெளிவாக என்ன செய்ய முடியும், விளங்க முடியும். குர்ஆன் ஹதீஸை தெளிவாக விளங்குவதற்கும் மாணவர்களுக்காக இயற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். பயிற்சிகளுடன் இயற்றப்பட்ட ஒரு அழகிய புத்தகமாகும். வாருங்கள், இதை படித்து நாம் மறக்காமல் இருப்பதற்கும் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் QR ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்முல் மஃஊல் வ அமலுஹு. இஸ்மு மஃஊல் இன்னும் அந்த இஸ்மு மஃஊலுடைய அமல் என்ற கடந்த பாடத்தை நாம் கண்டோம். இன்னும் அதோடைய தெளிவான விஷயங்களை நாம் பாடத்தில் கண்டோம். ஒரு மஃஊல், அதாவது மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேல் நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். ஒரு மஃஊல் மட்டும் இருந்தால் நாயிப் ஃபாயிலுக்கு என்ன செய்யும், ரஃபா செய்யும். அதே போல ரெண்டு மஃஊல் மூணு மஃஊல் இருந்தா முதல் மஃஊல் நாயிப் ஃபாயிலாகவும் இரண்டாவது மூன்றாவது மஃஊல் எல்லாம் நசபுடைய நிலையிலேயே படிக்கப்படும் என்றும், அதே போல லாசிமான ஃபேலாக இருந்தால் அதுக்கு என்ன வராது, மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் சீகா வராது. இருந்தாலும் அதற்கு ஒரு லர்ஃபு அல்லது மஸ்தரு அல்லது ஜார் மஜ்ரூர் இவையில் மூன்றில் ஏதேனும் ஒன்று என்னவானால் நாய் ஃபைலாக வந்தால் அப்பொழுது என்னது மப்னிக்கு அமைக்கப்பட்ட அந்த மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட அந்த ஃபேலின் வசின் லாசிமான ஃபேலுக்கும் வரும் என்பதை நாம் கண்டோம். இதே சட்டம் தான் இஸ்மு மஃஊலுக்கும் என்றும், அந்த இஸ்மு மஃஊல் அதே மாதிரி அந்த ஃபேல் என்ன அமல் செய்யுமோ, மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ஃபூஇல என்ற வசன் நாய் ஃபைலுக்கு எப்படி ரஃபா செய்யுமோ அதே அமலை என்ன செய்யும், இந்த இஸ்மு மஃஊலும் செய்யும் என்பதையும் கண்டோம். அதே போல இன்னும் இஸ்மு ஃபாயிலுக்கு என்ன நிபந்தனைகள் எல்லாம் கூறினோமோ அதே நிபந்தனைகள் வரும் பொழுதுதான் அமல் செய்யும். அலிஃப்லாம் வர வேண்டும். அலிஃப்லாம் இல்லாத நிலைமையில் நான்கு விஷயங்களில் ஒன்று முபத்ததா, மௌசூஃப், நஃபி, இஸ்திஃபாம் இதில் ஏதேனும் ஒன்று ஊன்றுதல் பிடிக்க வேண்டும். இன்னும் நிகழ்காலம் அல்லது வருங்காலத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற இந்த நிபந்தனைகள் இருந்தால்தான், இஸ்மு ஃபாயிலுக்கு சொன்ன அதே நிபந்தனைகள் இருந்தால்தான் அமல் செய்யும் என்பதை எல்லாம் தெளிவாக கண்டோம். வாருங்கள், இப்பொழுது இந்த பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். பயிற்சி ஒன்று பாருங்க. பையின் அஸ்மா அல் மஃஊலீன, இஸ்மு மஃஊல்களை விளக்கு. ஃபில் இபாராத்தில் ஆத்தியதி, பின்வரும் வாசகங்களிலே உள்ள இஸ்மு மஃஊல்களை விளக்கு. பையின், இன்னும் விளக்கு. அஃஆலஹல் மாலியத வல் முதாரிஅத, இன்னும் அந்த இஸ்மு மஃஊல்களின் மாலியான ஃபேல்கள் கடந்த காலத்தை குறிக்கும் ஃபேல்களையும் இன்னும் வருங்காலம் அல்லது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஃபேல்களையும் விளக்கு. இஸ்மு மஃஊல் என்னென்னு விளக்கணும், அதோடைய மாலி முலாரி, ஒவ்வொரு இஸ்மு மஃஊலுடைய மாலி முலாரியை விளக்கணும். முதல்ல இதோடைய அர்த்தத்தை பார்த்து விடுவோம். அதற்கு பிறகு என்ன செய்வோம், அவர்கள் சொன்னதை போல் இஸ்மு மஃஊல் அதோடைய ஃபேல்களையே நாம் என்ன செய்வோம், தெளிவாக பார்ப்போம். இப்ப பாருங்க. ஒன்று, கால அலியும் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். வகத் அஸ்ஸா அல் அஷ்அஸ இப்ன கைஸின் அன் இப்னின் லஹு, திட்டமாக அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். யாருக்கு ஆறுதல் கூறினார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அல் அஷ்அஸ் இப்ன கைஸின், அஷ்அஸ் இப்ன கைஸ் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அன் இப்னின் லஹு, அவர்களுக்குரிய மகனை தொட்டும் ஆறுதல் கூறினார்கள். அஸ்ஸானா என்னது, ஆறுதல் கூறுவது. என்னது, இரங்கலாக ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம்ல நம்ம. அதான், யார் இறந்துட்டாங்க, அவர்களுக்குரிய அவர்களுக்குரிய மகனை தொட்டும் அஸ்அஸ் இப்னு கைஸ் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு திட்டமாக ஆறுதல் கூறினார்கள். அவங்க மகன் இறந்து விட்டார்கள், அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆறுதல் கூறுறாங்க. எப்படி ஆறுதல் கொடுக்கறாங்க பாருங்க. யா அஷ்அசு, ஓ அஷ்அஸே, இன் சபர்த, நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் என்றால், ஜரா அலைக்கல் கதுரு, உங்கள் மீது விதி செல்லும். அந்த மஜூரும், நீங்கள் கூலி அளிக்கப்படக்கூடிய நிலையில் உங்கள் மீது விதி செல்லும். வஞ்சஸிஅத, நீங்கள் திடுக்கிட்டால், பொறுமையா இல்லாம கூலிங்கி என்ன செஞ்சீங்க, திடுக்கிட்டு விட்டீர்கள் என்றால், அப்ப என்னன்னா நம்ம பொறுமையா இருந்தாலும் எப்படியும் விதி நடக்கிறது நடக்கதான் போகுது. நாம பதட்டம் அடைந்து திடுக்கிட்டாலும் நடக்கிறது நடந்துருச்சு, என்ன மாறப்போகுது. ஆனா வித்தியாசம் இருக்கு. பொறுமையா இருந்தா கூலி கிடைக்கும். ஆஹ்
பொறுமையா இல்லாம இப்படி சத்தம் போட்டு கூச்சலிட்டு ஆஹ் அளவு கடந்து என்ன செய்வது திடுக்கிட்டால் நம்மளுக்கு கூலி கிடைக்காது. அப்ப அது பொறுமையா இருந்து கூலியும் கட்டிருக்கலாம்ல. அதான் சொல்றாங்க, பொறுமையாக இருந்தா உங்கள் மீது கூலி செல்லும், விதி செல்லும், நீங்கள் கூலி அளிக்கப்படக்கூடிய நிலையில் செல்லும். இந்த விஷயத்த நீங்கள் திடுக்கிட்டு விட்டால் ஜரா அலைக்கல் கதுரு, அப்பொழுது என்னதான் உங்கள் மீது விதி செல்லும். அந்த மசூரும், நீங்கள் தடுக்கப்பட்ட நிலையில். அப்ப நீங்கள் எதிலிருந்து பாவம் சுமத்தாட்டப்பட்ட நிலையில், மசூரா என்னது, பாவம் சுமக்கப்பட்ட நிலையில், நீங்கள் பாவம் சுமக்கப்பட்ட நிலையில் உங்கள் மீது விதி செல்லும். அப்ப பொறுமையா இருந்தா அப்பயும் விதி செல்லும். ஆனா நீங்க எந்த நிலையில இருப்பீங்க? கூலி அளிக்கப்பட்ட நிலையில இருப்பீங்க. நீங்க திடுக்கிட்டு அழுது குலுங்கி ரொம்ப இதுவானாலும் அப்பயும் உங்கள் மீது விதி சென்று விட்டது. ஆனா எந்த நிலையில? பாவம் சுமத்தப்பட்ட நிலையில் விதி செல்லுது. அப்ப நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க, மஜூரா இருக்கணுமா இல்ல மசூரா இருக்கணுமான்னு. அழகான ஒரு ஆறுதலை கூறினார்கள் ஆஷஸ் அவர்களுக்கு. சரியா? இப்ப இரண்டாவது பாருங்க என்ன. இரண்டாவது, கீழலி பாலில் அரபி, சில அரபியர்களுக்கு கேட்கப்பட்டது, மல் மரு அதுஃபீக்கும், உங்களிலே மனிதாபிமானம் என்றால் என்ன? உங்களின் விஷயத்திலே மனிதாபிமானம் பெருந்தன்மை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. கால, அந்த அரபியில் சிலர் கூறினார், தஆமுன் மஅகூலுன், உண்ணப்படும் உணவு, வ நாஇலுன் மபதூலுன், இன்னும் இரண்டாவது பாருங்க, தாராளமாக்கப்படும் செலவு செய்யப்படும் உதவி, வ பிஷ்ருன் மக்பூலுன், இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மக்பூலான, சரியா, ஏற்றுக்கொள்ளப்படும் முகமலர்ச்சி. இது மூணும் தான் என்னது, மனித நேயம், பெருந்தன்மை. இப்ப உணவு கொடுக்கணும், யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? உணவு கொடுக்கறது தான் மனிதாபிமானம். அதே போல உதவி, இதுதான் மனிதாபிமானம். அதே போல முகமலர்ச்சி, யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னொருத்தவங்களை பார்த்தா என்ன செய்யணும்? முகமலர்ச்சியோட பார்க்கணும். இந்த மூணும் தான் என்று அந்த அரபி கூறினார். மூன்றாவது பாருங்க, கால அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், மல் முபத்தலல்லதி இஸ்தத்த பிஹில் பலாஉ. அப்ப முபுத்தலானா சோதிக்கப்பட்டவன். அப்ப சோதிக்கப்படக்கூடியவன் இல்லை. அல்லது எத்தகைய எத்தகைய சோதிக்கப்படக்கூடியவன், இஷ்டத்த பிஹி, அந்த சோதிக்கப்படுபவனை கொண்டு கடுமையானது, அல் பலா, சோதனை, அந்த அவனை கொண்டு கடுமையானது, அத்தகைய சோதிக்கப்படக்கூடியவன் இல்லை. பி அஹ்வஜ இல துஆஇ, பிரார்த்தனையின் பக்கம் அதிகம் தேவையுடையவனாக இல்லை. யாரை விட? மினல் முஆஃபி அல்லதி லா யஅ்மனுல் பலா, சோதனையிலிருந்து நிம்மதி அடைய மாட்டானே அத்தகைய முஆஃபி, நன்கு, சோதனை இல்லாமல் நன்கு வாழக்கூடியவன். சரியா? அப்ப சோதனை கடுமையாக உள்ளவர் முபுத்தலா. அப்ப முஆஃபினா யாரு? சோதனையில் அச்சம் இல்லாமல் ஆரோக்கியமானவர். ஆஃபயத்னா என்னது? ஆரோக்கியம். ஆரோக்கியமாக்கப்பட்டவர், அல்லது எத்தகைய ஆரோக்கியமாக்கப்பட்டவர்? லா யமனுல் பலா, என்னது, அச்சமிலிருந்து அவர் நிம்மதி அடையாமல் இருப்பாரு. அத்தகைய ஆரோக்கியமாக்கப்பட்டவர் விட பிரார்த்தனையின் பக்கம் சோதிக்கப்பட்டவன் அதிகம் தேவையுடையவனாக இல்லை. அதிகம் தேவையுடையவர் துவாவின் பக்கம், பிரார்த்தனையின் பக்கம் இவர்தான் என்னது, அதிகம் தேவை உடையவர். யாரு? ஆரோக்கியமானவர். சரியா? இவர்தான் அதிகமா என்ன செய்யணும்? என்னது, யாரு எதற்காக அல்லாவிடம் துவா செய்யணும்? ஏன்? அவர்தான் சோதனை பலாவில் இருந்து நிம்மதி அடையாமல் இருக்காரு. என்னது, பலா வந்துடக்கூடாதுன்னு அதிகமா துவா செய்யணும். இவர்தான். சரியா? ஏன்னா இவருக்கு இது வரைக்கும் வரல, நல்லாதான் இருக்காரு. இனிமேல் வந்துடக்கூடாது, என்ன செய்யணும்? அதிகம் துவாவின் பக்கம் தேவையுடையவர் இவர்தான். சரியா? இப்ப அடுத்து பாருங்க, நாலாவது, அல் மர்உ, ஒரு மனிதன், மஹ்பூபுன் தஹ்த லிசானிஹி, தன் நாவின் கீழே மறைக்கப்பட்டவனாக இருக்கிறான். நாவின் கீழேனா, நாவு தானே, ஒருத்தவங்க பேசுறது வச்சுதானே ஒருத்தவங்களை என்ன செய்ய முடியும், அவங்க எப்படிப்பட்டவங்க முடிவு செய்ய முடியும். அவனுடைய குணம் எல்லாம் எதற்கு கீழ்தான் மறைக்கப்பட்டுள்ளது? அவனுடைய பேச்சின் மூலம் தானே, அவன் பேசுறது வச்சுதான் நீங்க இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் முடிவு செய்யப்படுகிறது. இப்போ ஒரு மனிதன் என்பவன் ஒரு நாவின் கீழே மறைக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஐந்தாவது பாருங்க, குல்லு மபதூலின் மம்லூலுன், ஒவ்வொரு செலவு செய்யப்படக்கூடியதுமாகிறது. மம்லூலுன், சலிப்படையப்படக்கூடியதாக இருக்கிறது. இப்ப செலவு செய்யப்படும் ஒவ்வொன்றும்னா, நம்ம செலவு செய்யப்படும் என்றால் நம்மளுக்கு என்னது, ரொம்ப இலகுவாக, என்ன ஒரு கஷ்டமும் இன்றி நம்ம செலவு செய்கிறோம் அல்லவா? அதாவது சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு லேசா கிடைச்சிருக்கும். அந்த லேசா கிடைக்கப்பட்ட விஷயம் எல்லாம் என்னது, சலிப்படையப்படக்கூடியதாக இருக்கிறது.
அப்படின்னா என்னது? அதன் மூலம் நம்ம அதோடைய அது அதுல இருக்கக்கூடிய அதோடைய தன்மை, அதோடைய என்னவென்று கூறலாம், அதற்கென்று ஒரு கஷ்டப்படுபவர்களுக்கு தான் அதோடைய பெருமை தெரியும். இப்போ உணவு நம்மளுக்கு லேசா கிடைச்சிருச்சுன்னா அதோடைய இது தெரியாது. அதோடைய ஆனா அது எவ்வளோ முக்கியம், இந்த உணவு எவ்வளவு முக்கியம் என்று உணவு இல்லாதவர்களுக்கு அந்த உணவே விளங்கும். சரியா? அதான் சொல்றாங்க. எந்த ஒரு கஷ்டமும் இன்றி சிரமம் இன்றி செலவாக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமாகிறது மம்லூனும் சலிப்படையப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆறாவது பாருங்க. 6 குல்லு மம்னூஇன் மர்கூபுன் ஃபீஹி, தடுக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமாகிறது மர்கூபுன் ஃபீஹி, இந்த தடுக்கப்படக்கூடியதிலே ஆர்வமாக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஆர்வமாக்கப்படக்கூடியதா இருக்கு. தடுக்கப்பட்ட இந்த உலகத்துல எதை பார்த்தாலும் என்னவா தான் இருக்கும்? அதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். ஏன்னா ஹராமான வழியில ஈஸியா சம்பாதிக்கலாம். அப்படிதானே? இப்ப நம்மளுக்கு அதுல ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனா அது என்னது? தடுக்கப்பட்டது. அதே போல எல்லா விஷயமும் அப்படிதான். மது என்பது போதை தரக்கூடியதாக இருக்கிறது, மிகவும் இன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அது என்னது? ஆர்வம் இருக்கும், அது குடிப்பவர்களுக்கு தெரியும், அதனால அது தடுக்கப்பட்டது. இப்படி எது எடுத்தாலும் தடுக்கப்பட்டவைகள் எப்பவுமே என்னவாதான் இருக்கும்? ஆர்வமா தூண்டத்தக்கூடியதாக, ஆர்வமாக்கப்படக்கூடியதாக தான் இருக்கும். ஏழாவது பாருங்க. எஜிபு ஐய கூனல் மன்சிலு, அவசியமாகும் ஐயக்கூடல் மன்சிலு, வீடு ஆகுவது, மௌஃபூர் அல் ஹவா இவன் நூரி, காற்று இன்னும் ஒளி நிரப்பப்படக்கூடியதாக ஆகுவது அவசியமாகும். முரத்தபல் அசாசி, அப்ப முரத்தப் என்றால் என்னது? அடுக்கி வைக்கப்பட்டதாக. அசாஸ் என்றால் வீட்டுப் பொருட்கள். அப்ப அசாசி வீட்டுப் பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டதாகவும், காற்று இன்னும் ஒளி நிரப்பப்பட்டதாகவும், முஅத்தனன் பி நபாஃபத்திஹி, இன்னும் வீடு சுத்தத்தை கொண்டு பராமரிக்கப்பட்டதாகவும், அந்த கூனலஹு ஹதீகத்தன் முனஸ்ஸகத்தன், இன்னும் அந்த வீட்டிற்கு என்னது? ஒழுங்குபடுத்தப்பட்ட தோட்டம். அப்ப அந்த கூனலஹு ஹதீகத்துன் முனஸ்ஸகத்துன், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட தோட்டம் அந்த வீட்டிற்கு ஆகுவது அவசியமாகும். ஒரு வீடுனா என்ன இருக்கணும்? காற்று ஒளி வரக்கூடியதா நிரப்பப்பட்டதா இருக்கணும். ரெண்டாவது, அந்த வீட்டு பொருட்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டதா இருக்கணும். மூணாவது, சுத்தத்தை கொண்டு பராமரிக்கப்பட்டதா இருக்கணும். நாலாவது, அந்த வீட்டிற்கு என்ன இருக்கணும்? ஒழுங்குபடுத்தப்பட்ட தோட்டம் இருப்பது அவசியமாகும்ன்றாங்க. இப்ப இதோடைய இதெல்லாம் பார்த்தாச்சு. அர்த்தம் வாருங்கள் இப்பொழுது நம்ம என்ன செய்வோம்? அதோடைய பதிலை பார்ப்போமா? இப்ப மஜூருன்னு வந்துச்சு, கூலி அளிக்கப்படுவாய்ன்னு. இப்ப அதற்கான ஆம், மானியும் முல்லாரியும் கேட்டார்கள் அல்லவா? இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. உஜிரனா கூலி அளிக்கப்பட்டான், யுஜரனா கூலி அளிக்கப்படுவான். அதானே? அடுத்து பாருங்க. மசூருன், ரெண்டாவது என்ன இருக்கு? மசூருன் இருக்கிறதா? அப்ப அதுக்கு என்ன வரும்? இஸ்மு மஃபூலு உசீர. உசீர யுசரு. ஏன் இதோட இஸ்மு மஃபூல் இதுதான். உசீர யுசருன்னு வரணும். சரியா? இப்ப பாவமாக்கப்பட்டான், பாவம் சுமத்தாட்டப்பட்டான். உசிரனா யுசருனா பாவம் சுமத்தாட்டப்படுவான். சரியா? அப்புறமா பாருங்க. மக்கூலுன் சாப்பிடப்படக்கூடியது. உக்கில சாப்பிடப்படுவான், சாப்பிடப்பட்டது. யுக்கலு சாப்பிடப்படும். அப்புறம் பாருங்க. மபுதுலான் செலவு செய்யப்படக்கூடியது. புதில செலவு செய்யப்பட்டது. யுபுதலு செலவு செய்யப்படும். மக்பூலுன் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது. குபில ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யுக்பலு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அல் முபுத்தலா சோதிக்கப்படக்கூடியவன். உபுத்துலிய, உபுத்துலியனா சோதிக்கப்பட்டான். யுபுத்தலா சோதிக்கப்படுவான். அடுத்து பாருங்க. அல் முஆஃபா, என்னது? ஆரோக்கியம் வழங்கப்படக்கூடியவன். ஊஃபியன ஆரோக்கியம் வழங்கப்பட்டது. யுஆஃபா ஆரோக்கியம் வழங்கப்படும். மஹ்பூன்னா மறைக்கப்படக்கூடியது. ஹுபியான மறைக்கப்பட்டது. யுஹ்பு மறைக்கப்படும். மப்துல்னா செலவு செய்யப்படக்கூடியது. புதிலன செலவு செய்யப்பட்டது. யுபுதலு செலவு செய்யப்படும். மம்லூலுன் சலிப்படைய செய்யப்பட்டது. முல்ல சலிப்படையப்பட்டது. மல்லு என்ன செய்யப்படும்? சலிப்படைய செய்யப்படும். மம்னூன்னா தடுக்கப்படக்கூடியது. முனிஅன தடுக்கப்பட்டது. யும்னஉ தடுக்கப்படும். மர்கூபுன் ஆர்வமாக்கப்படக்கூடியது. ருகிபன ஆர்வமாக்கப்பட்டது. யுருகபு ஆர்வமாக்கப்படும். மௌஃபூர்னா நிரப்பப்படக்கூடியது. உஃபிரன என்னது? நிரப்பப்பட்டது. யூஃபரு நிரப்பப்படும். முரத்தபுன்னா வரிசையாக அடுக்கப்படக்கூடியது. ருத்திபனா வரிசையாக அடுக்கப்பட்டது. யுரத்தபுனா வரிசையாக அடுக்கப்படும். அடுத்தது முஅத்த நீன் போட்டிருக்காங்க. இங்க என்ன வரணும்? முஅத்த நன் வரணும். பராமரிக்கப்படக்கூடியது. என பராமரிக்கப்பட்டது. யுத்தனா பராமரிக்கப்படும். முனஸ்ஸகத்துன், இதான கடைசியா பார்த்தோம். அப்ப ஒழுங்காக்கப்பட்டது. என்ன அர்த்தம்? ஒழுங்குபடுத்தப்படக்கூடியது. நுஸ்ஸீகனா ஒழுங்குபடுத்தப்பட்டது. முனஸ்ஸகனா ஒழுங்குபடுத்தப்படும். இப்ப அவங்க கேட்டாங்க, நம்ம என்ன செஞ்சாச்சு? இந்த வாசகத்துல உள்ள எல்லா
இஸ்மு மஃபூலையும் சொல்லியாச்சு, அதோடைய ஃபாயிலையும் அதோடைய மாதியான ஃபேலையும் சொல்லியாச்சு, அதோடைய முதாரியான ஃபேலையும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ வாருங்கள் அடுத்து பார்ப்போமா. இப்போ ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க? ஹவ்வில் குல்ல ஃபிஅலின் மினல் அஃஆலில் மப்னியத்தின் லில் மஜ்ஹூலி. மஜ்ஹூலுக்காக ஃபாயில் அறியப்படாததற்காக அமைக்கப்பட்ட ஃபேல்களில் இருந்து ஒவ்வொரு ஃபேலையும் திருப்பு. வஹுவ ஃபி ஜும்லதிஹி. இன்னும் அந்த ஒவ்வொரு ஃபேலும் ஆகிறது ஃபி ஜும்லதிஹி, அதனுடைய ஜும்லா வாசகத்திலே இருக்கும் நிலையில். என்னது? ஒவ்வொரு ஃபேலும் எதுல இருக்கணும்? அந்த ஃபேலுடைய வாசகத்திலே இருக்கும் நிலையில் நீ திருப்பு. இலா இஸ்மின் மஃஊலின். இஸ்மு மஃஊலின் பக்கம். இஸ்மி மஃஊலின், மஃஊலுடைய இஸ்மின் பக்கம் நீ திருப்பு. சரியா? அப்ப ஒவ்வொரு வாசகத்துக்கும் அந்த வாசகத்துல இருக்கிற மாதிரியே என்ன செய்யணும் நம்ம? அப்படியோ இஸ்மு மஃபூலின் பக்கம் திருப்பணும். வபையின், இன்னும் விளக்கு. அமல இஸ்மில் மஃபூலி, இஸ்மு மஃபூலுடைய அமலி விளக்கு. அப்ப அந்த வாசகத்திலே வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த இஸ்மு மஃபூல் என்ன அமல் செய்கிறது என்பதை விளக்கு. சரியா? வாருங்கள் கீழே நம்ம என்ன செஞ்சிடும், இதோட அர்த்தமும் பார்த்து விடுவோம். இப்ப ரெண்டாவது பயிற்சி தானே. இந்த ரெண்டாவது பயிற்சி பாருங்க என்ன சொல்றாங்க. ஹாதா, இதுவாகிறது. அமலுன் மஅரூஃபத்துன் கீமத்துஹு, அதனுடைய வெகுமதி அறியப்பட்ட ஒரு அமலாகும், ஒரு வேலையாகும். சரியா? அப்ப மேல கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு? உரிஃபன் வந்துச்சு, மஅரூஃபத்துன் மாத்தி கொண்டு வந்தாச்சு. அடுத்து பாருங்க, அந்த மஅரூஃபத்துன் என்ன அமல் செய்தது கேட்டாங்கல்ல, அது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அமீல, அந்த இஸ்மு மஃபூல் அமல் செய்தது. அமல ஃபஅலிஹி, அந்த இஸ்மு மஃபூலின் ஃபேலின் அமலை அமல் செய்தது. அப்ப உரிஃபத் என்ன அமல் செய்ததோ மேல உரிஃபத் கீமத்துஹுன்னு வந்துச்சு. அதே அமல் தான் மஅரூஃபத்துன்னு செஞ்சிருக்கிறது. எனவே ஃபரஃபஅ நாஇபல் ஃபாயிலி. ஆஹ் கீமத்த, கீமத்த, கீமத்த என்ற நாய் ஃபாயிலுக்கு இஸ்மு மஃபூல் ரஃபா செய்துள்ளது. இப்ப அடுத்து பாருங்க. ஹ உலாஇ, இவர்கள் அபுத்தாலுன் வீரர்களாவார்கள். மதுகூரத்துன் கூறப்படும். சியருஹும், அவர்களின் வரலாறு கூறப்படுமே. ஃபி குத்துபி தாரீஹி, ஃபி குத்துபி தாரீஹி என்றால் வரலாறு புத்தகங்களிலே அவர்களின் வரலாறுகள் கூறப்படுமே, அத்தகைய வீரர்களாக இருக்கிறார்கள். அப்ப மேல என்ன வந்துச்சு? துக்கிரத் சியருஹும் வந்துச்சு. அப்ப துக்கிரத் இங்க அப்படியே மாத்தி என்ன செஞ்சிட்டோம்? மதுகூரத்தோன்னு இஸ்மு மஃபூல் போட்டிருக்கோம். இப்ப என்ன அமல் செஞ்சிருக்கு? அமீல, இஸ்மு மஃபூல் அமல் செய்தது. அமல ஃபேலிஹி, அந்த இஸ்மு மஃபூலின் ஃபேலின் அமலை அமல் செய்தது. ஃபரஃப, எனவே ரஃபா செய்தது. நாஇபல் ஃபாயிலி சியரஹும். அப்ப சியரதா அதோடைய என்னது? நாயிப் ஃபைல். அந்த அப்ப சியருஹும் அப்படிதானே படிச்சோம். சியருஹும், ஓகேவா? அப்ப சியருஹும் என்ற சியர், இதுதான். இந்த ஹும் வந்து முலாஃப் முலாஃப் இலைஹி. இந்த சியர் என்ற நாய் ஃபைலுக்கு அந்த இஸ்மு மஃபூல் ரெஃபர் செய்தது. எப்படி துக்கிரத் படிக்கும் போது துக்கிரத் நாய் ஃபைலுக்கு ரெஃபர் செய்ததோ அதே போல இதுவும் ரெஃபர் செய்தது. அடுத்து பாருங்க. அன, நான். முனப்ப உல், முனப்ப முனப்ப உன் படிக்கணும். சரியா? முனப்ப உனில் ஃபராக மஃசதத்தன். சரியா? நான் ஓய்வு. அப்ப ஃபராக் என்றால் என்னது? ஓய்வு என்று அர்த்தம். நான் அறிவிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறேன். அல் ஃபராக மஃசதத்தன், ஓய்வு என்பது என்னது? மஃசதத்தன், என்னவாக இருக்கிறது? பாழாக்கக்கூடிய, சீர்கேடாக இருக்கிறது என்று நான் அறிவிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறேன். இப்ப மேல எப்படி வந்துச்சு? நுப்பித்துல் ஃபராக மஃசதத்தன், நான் ஓய்வு சீர்கேடு என்று அறிவிக்கப்பட்டேன்னு நுப்பித்துன்னு. அதே இங்க என்னது? இஸ்மு மஃபூலா மாத்தி முனப்ப ஒன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப பாருங்க, இதுவும் அதே அமல் தான் செய்யும். அப்ப நாய் ஃபைலு இதோட லமீர் உள்ளுக்குள்ள இருக்கு. மஃபூல், இது மஃபூல் சானி. இதுல மொத்தம் 3 மஃபூலு. நான் அறிவிக்கப்பட்டேன்னு வந்துச்சா, அப்ப நான் என்பது முதல் மஃபூலு, அதை என்ன செஞ்சிட்டோம்? நாய் ஃபைலா மாத்திட்டோம். ரெண்டாவது மஃபூலு ஃபராக, மூணாவது மஃபூல் மஃசதத்தன், இதுவெல்லாம் நசப்லயே இருக்கிறது. சரியா? அம்மில இஸ்மு மஃபூல் முனப்பஉ என்ற இஸ்மு மஃபூல் அமல் செய்தது. அமல ஃபேலிஹி, அந்த இஸ்மு மஃபூலின் ஃபேலின் அமலை அமல் செய்தது. ஃபரஃபஅ நாயிபல் ஃபாயிலி, எனவே நாய் ஃபாயிலுக்கு ரஃபா செய்தது. நாய் ஃபாயிலுங்க நான் அறிவிக்கப்பட்டேன். அது உள்ளுக்குள்ள லமீரா இருக்கு. அல்லாஹ் அல் லமீர் அல் முஸ்தத்திர, மறைந்திருக்கக்கூடிய லமீரான நாய் ஃபாயிலுக்கு ரஃபா செய்தது. இப்ப நான் என்ன உள்ளுக்குள்ள மறைந்திருக்கிறது, அதுக்கு என்ன செய்தது? ரஃபா செய்தது. வனசப, இன்னும் நசப செய்தது. மஃஊலைனி, அல் ஃபராக மஃசதத்தன், ஃபராக இன்னும் மஃசதத் என்ற 2 மஃஊலுக்கு நசபு செய்தது. சரியா? அடுத்து பாருங்க. நுஸ்னி அலர் ரிஜாலி. இங்க மேல என்ன வந்துச்சு? துன்ஃபகுன் வந்துச்சு. இங்க என்ன வந்திருக்கு? முன்ஃபகத்தன். மேல துன்ஃபகு வந்துச்சுல,
நான் அப்ப மனிதர்கள் மீது நாம் புகழ் பாடுவோம். எத்தகைய மனிதர்கள்? முன்ஃபகத்தன் அம்வாலஹும், அவர்களுடைய செல்வங்களை செலவழிக்கப்படுமே. ஃபில் ஹைராதி, நற்காரியங்களிலே அவர்களுடைய செல்வங்கள் செலவழிக்கப்படும் நிலையில் அந்த மனிதர்கள் மீது நாம் என்ன செய்வோம்? நாம் புகழ் பாடுவோம். இப்ப பாருங்க, அந்த நிலையில், எந்த நிலையில்? அவங்களுடைய செல்வங்கள் செலவழிக்கப்படும் ஃபி கைராத், எதுல? கைராத், நல்ல காரியங்களிலே செலவழிக்கப்படும் நிலையில் அந்த மனிதர்கள் மீது நாம் என்ன செய்வோம்? புகழ் பாடுவோம். இப்ப முன்ஃபகத்தன், துன்ஃபகுன்னு வந்துச்சு, இங்க முன்ஃபகத்தன் மாத்திருக்கோம். அப்ப அம்வாலுஹும், அப்ப அம்வாலுஹும் என்பது நாயிப் ஃபைல், அதனாலதான் ரஃபா செய்தது. எப்படி துன்ஃபகுன்னு படிக்கும்போது அது அமல் செய்ததோ, துன்ஃபகு அம்வாலுன்னு அமல் செய்ததோ, இங்க முன்ஃபகத்தன் மாத்தி அதுவும் அதே அமல் தான் செய்யும். அதான் சொல்றாங்க, அமில அமல ஃபஅலிஹி, இந்த இஸ்மு மஃபூல் அந்த இஸ்மு மஃபூலுடைய ஃபஅலின் அமலை அமல் செய்தது. ஃபரஃபஅ நாயிபல் ஃபாயிலி அம்வாலஹும், அம்வால் தான் நாயிப் ஃபைல், சரியா? அந்த அம்வாலுஹும், சரியா? அம்வாலுஹும் என்ற நாயிப் ஃபாயிலுக்கு ரஃபா செய்தது. இப்ப அம்வாலு தானே படிச்சோம். இப்ப அம்வாலுஹும் என்ற அந்த நாயிப் ஃபாயிலுக்கு என்ன செய்தது? ரஃபா செய்தது. அதுக்கப்புறமா பாருங்க, எந்த முல்புகாத்து முத்தலகத்தன் ஐதீஹிம் ஃபில் மவாலிமி, அப்ப என்னது? அநியாயக்காரர்கள், அட்டூழியம் செய்பவர்கள் கை சேதம் அடைவார்கள். முத்தலகத்தன் ஐதீஹிம் ஃபில் மவாலிமி, அப்ப அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில், அவர்களுடைய கைகள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில், ஃபில் மவாலினி, அநியாயங்களிலே அவர்களுடைய கைகள் கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில் அட்டூழியக்காரர்கள் கை சேதம் அடைவார்கள். இப்ப அட்டூழியக்காரங்க அவங்க கைகளை எங்க கட்ட வச்சுட்டாங்க? அநீதம் செய்வதற்கு அவங்களுடைய கைகளை விட்டு விட்டால் அப்போது அவங்க என்ன செய்வார்கள்? நஷ்டம் அடைவார்கள். இப்ப மேல வந்துச்சுல, என்ன வந்துச்சு? துத்துலக்குன்னு வந்துச்சு. அதான் முத்துலக்கத்தை நீங்க மாத்திருக்கோம். பாருங்க, அமில முத்துலக்கத் என்பது அமல் செய்துள்ளது. அமல ஃபேலிஹி, அந்த அதோடைய இஸ்மு மஃபூலுடைய ஃபேலின் அமலை இந்த இஸ்மு மஃபூல் என்ன செய்துள்ளது? அமல் செய்துள்ளது. ஃபரஃபஅ நாயிபல் ஃபாயிலி ஐதீஹிம், அப்ப எனவே ரஃபா செய்தது அவர். ஐதி தான், ஐதி தான் என்னது? நாயிப் ஃபைல். இப்ப ஐதி என்ற நாயிப் ஃபைலுக்கு என்ன செய்தது? ரஃபா செய்தது. இப்ப துத்தலுக்கும் படிக்கவும் நாயிப் ஃபைல் அமல் செய்தது, ரஃபா செய்தது. அதே போல முத்தலகான் படிச்சாலும் அதே அமல் தான் செய்யும். அப்புறம் பாருங்க, லா தக்சு அலா ரஜுலின் முசாபின் ஃபி மாலிஹி அவ் இயாலிஹி, நீ கடுமையாக இருக்காதே, கல் நெஞ்சத்துடன் இருக்காதே. அலா ரஜுலின், ஒரு மனிதனின் மீது, முசாபின் சோதனை ஏற்பட்ட அந்த மனிதனின் மீது, ஃபி மாலிஹி அவன் செல்வத்திலே, அந்த ரஜுலுடைய செல்வத்திலே, அவ் ஐயாலிஹி அந்த மனிதனின் குடும்பத்திலேயும் செல்வத்திலேயும் சோதனை ஏற்பட்ட அந்த மனிதனின் மீது நீ கடுமையாக இருக்காதே. அப்ப இங்க உசீபன் வந்துச்சா மேல, இங்க அதை மாத்தி முசாபுன்னு கொடுத்துருக்கோம், சரியா? அப்ப அதே அமல் தான் செய்யும். என்னது? ஃபி, அது உள்ள ரஜுலுக்குள்ள, இதோடைய நாய் ஃபைல் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கு? மறைந்திருக்கக்கூடிய லமீரா இருக்குது. அது சொல்றாங்க பாருங்க, அமில இஸ்மு மஃபூல் அமல் செய்தது, அமல ஃபேலிஹி அந்த இஸ்மு மஃபூலின் ஃபேலின் அமலையே அமல் செய்தது. முசீபா என்ன அமல் செஞ்சுச்சோ அதே அமல் தான் முசாபியும் செஞ்சுச்சு. ஃபரஃப, எனவே இந்த இஸ்மு மஃபூல் ரஃபா செய்தது நாயிபல் ஃபாயிலி, நாய் ஃபைலுக்கு ரஃபா செய்தது. அது லமீர் அல் முஸ்தத்திர, மறைந்திருக்கும் லமீரான நாய் ஃபைலுக்கு ரஃபா செய்தது. அப்ப உள்ளுக்குள்ள ரஜுல பார்த்து மீளக்கூடிய ஹுவன்ற லமீர் இருக்கு, அந்த லமீருக்கு என்ன செய்யுது? நாய் ஃபைல் அடிப்படையில் ரஃபா செய்தது. அப்புறமா பாருங்க, இன்னும் ரெண்டே தான் இருக்கு. என்னது? மா அஷத்த, மா அஷத்த ஹுஸ்னர் ரிஜாலி, என்னது? முஃபாஜஈன பில் என்னது? முஃபாஜஈன பில் மசாஇபி, சோதனைகளை கொண்டு திடீரென்று ஆஹ் சோதிக்கப்பட்டவர்கள். முஃபாஜனா ஏது? நம்ம எதிர்பார்க்காம திடீரென்று தாக்கப்படுவது. சோதனைகளை கொண்டு திடீரென்று தாக்கப்படக்கூடிய நிலையில் மனிதர்களுடைய வேதனை எவ்வளவு கடுமையானதா இருக்கும்? இது வந்து என்னது? தஜ்ஜுபுடைய வசன், சரியா? இப்ப சோதனைகளை கொண்டு திடீரென்று தாக்கப்படக்கூடிய நிலையில் மனிதர்களுடைய வேதனை எவ்வளவு கடுமையானதா இருக்கும்? திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சோதனை வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதான் சொல்றாங்க. மேல என்ன வந்துச்சு? யுஃபாஜன்னு வந்துச்சு. அத முஃபாஜ என்ன செஞ்சிருக்கோம்? இஸ்மு மஃபூலா மாத்திருக்கோம். அமில அமல ஃபஅலிஹி, இங்க இஸ்மு மஃபூல் அந்த இஸ்மு மஃபூலின் ஃபஅலின் அமலை அமல் செய்தது. யுஃபாஜ என்ன செஞ்சுச்சோ அதேதான் முஃபாஜன்னு செஞ்சிருக்கு. ஃபரஃபஅ நாயிபல் ஃபாயிலி அல் அமீர் அல் முஸ்ததீர, மறைந்திருக்கக்கூடிய லமீரான நாயிப் ஃபைலுக்கு ரெஃபர் செய்தது. அப்ப ஹும் என்ற மறைந்திருக்கக்கூடிய லமீருக்கு என்ன செய்தது? நாயிப் ஃபைல் என்ன செய்தது? நாயிப் ஃபைலுக்கு இந்த முஃபாஜின் என்பது என்ன செய்தது? ரெஃபர் செய்தது. அப்புறம் பாருங்க, மா அஷத்த இப்திஹாஜ் அல் ஃபகீரி முஅத்தன் ஃபி ஷதா, என்னது? முஅத்தன்
ஃபிஷ்ஷிதாஇ சௌபன். அப்ப என்ன சொல்றாங்க? ஏழையின் மகிழ்ச்சி எவ்வளவு கடுமையானதாக அதிகமானதா இருக்கும். தன் கொடுக்கப்படும் நிலையில் ஃபிஷ்ஷிதாஇ, குளிர்காலத்தில் சௌபன் ஒரு ஆடை, குளிர்காலத்தில் ஒரு ஆடை கொடுக்கப்படும் நிலையில் அந்த ஏழையின் மகிழ்ச்சி எவ்வளவு கடுமையானதா இருக்கும், எவ்வளவு அதிகமாக மகிழ்ச்சி படுவான் அவன் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றது. அப்ப அங்க என்ன வந்துச்சு? யுஅத்தான் வந்துச்சு. அங்க இஸ்மு மஃபூலா முஅத்தான் மாத்திட்டோம். அமீல இந்த இஸ்மு மஃபூல் அமல் செய்தது, அமல ஃபேலி அதோடைய ஃபேலின் அமலி அமல் செய்தது, ஃபரஃப எனவே ரஃபா செய்தது, நாயிபல் ஃபாயிலி நாய் ஃபாயிலுக்கு ரஃபா செய்தது, அல் அமீரல் முஸ்தத்திர மறைந்திருக்கக்கூடிய லமீரான நாய் ஃபாயிலுக்கு இந்த இஸ்மு மஃபூல் ரஃபா செய்தது. அப்ப ஃபக்கீரை பார்த்து மேலக்கூடிய ஹுவன்ற அந்த நாய் ஃபாயிலுக்கு என்ன செஞ்சிருக்கு? அமல் செஞ்சிருக்கு. வனசப இன்னும் நசபும் செய்துள்ளது மஃபூலன் பிஹி சௌபன். சௌபன் என்ற மஃபூல் பிஹிக்கு நசபு செய்தது. அப்போ முஅத்தாவுடைய இரண்டாவது மஃபூல் சௌபன். முதல் மஃபூல் தான் நாய் ஃபாயில் ஆயிருச்சு. இரண்டாவது மஃபூல் சௌபன் அதற்கு என்ன செய்துள்ளது? நசபு செய்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ், இரண்டாவது பயிற்சி நாம் முடித்துவிட்டோம். வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பயிற்சியை காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.